ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகின்றோம். ஓகே, அதுக்கு முதல் இந்த வீடியோவை பார்க்கின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். அதே நேரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னது முக்கியமான விடயத்தைன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம்னே. ஓகே, அதை பார்க்க போகிறோமே. ஓகே, இப்போ இன்றைக்கு பாபம் நிறைய விடயங்கள் நம்ம பேசுகின்றோம். ஓகே, அதுக்கு முதல் ஆங்கிலம் என்பது தற்காலத்தில் ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஆங்கிலம் தெரிஞ்சால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சரி, உள்நாட்டு வேலை வாய்ப்பு சரி, நிறைய இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆங்கிலத்தை அனைவரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னது ரிக்வெஸ்ட். சரியா பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் பாப்போம் என்னன்னு சொன்னால், நம்ம சொல்லுவோம் தானே, நான் போக இருக்கிறேன், நான் வர இருக்கிறேன், நான் சாப்பிட இருக்கிறேன், நான் தூங்க இருக்கிறேன், அவன் கொழும்புக்கு போக இருக்கிறான், அவன் சென்னைக்கு போக இருக்கிறான், அவன் இந்தியாவுக்கு போக இருக்கிறான், அவன் அமெரிக்காவுக்கு போக இருக்கிறான். இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்படி எதிர்காலத்தில், அதாவது நடக்காத ஒரு சம்பவம், நடக்கலைன்னா ஆனால் எதிர்காலத்தில் செய்ய திட்டமிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம சுட்டி காட்டுவதற்கு ஆங்கிலத்தில் என்ன பயன்படுத்துகிறோம்? அதுக்கு கோயிங் டு, அதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம் இல்லையா? கோயிங் டு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஓகே, பாப்போம் வாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம்னா கோயிங் டு என்ற வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். ஓகே ஓகே, இப்போ இந்த கோயிங் டுவை பயன்படுத்தி நம்ம இப்படி பேச போகிறோம். பாருங்க, நான் போக போகிறேன், என்ன நான் போக போகிறேன் அல்லது நான் போக இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, நான் சாப்பிட போகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் விளையாட போகிறேன், நான் எழுத போகிறேன். இப்படியெல்லாம் நிறைய விடயத்தை ஆங்கிலத்தில் நம்ம தமிழில் பேசுகிறோம்ல, அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறோன்னு பார்ப்போம். ஓகே, முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு சப்ஜெக்டை போடணும். முதலாவது என்ன போடணும் பிள்ளைய? சப்ஜெக்டை போடணும். ரெண்டாவது, இந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ஏமிஸாவை யூஸ் பண்ணணும். இப்போ ஏம் எந்த சப்ஜெக்டுக்கு வரும், எஸ் எந்த சப்ஜெக்டுக்கு வரும், ஆ எந்த சப்ஜெக்டுக்கு வரும்னு சொல்லி நம்ம ஒன்றை பார்ப்போம். அடுத்தது மூணாவது கோயிங் டு நம்ம யூஸ் பண்ணோம். மூணாவது என்ன பயன்படுத்தும்? கோயிங் டுவை போடும். நாலாவது verb பண்ண போடும். verb என்பது சாதாரண verb, நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற சாதாரண verb தான் சொல்ற verb பண்ணன்னு சொல்ற. இந்த verb பண்ணுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை கடைசியில் போடும். கிளியரா பிள்ளைகள்? முதலாவது என்ன போடுவீங்க? சப்ஜெக்ட். ரெண்டாவது ஏமிஸா போடுவீங்க. ஏமிஸா எல்லாத்தையும் தூக்கி போடுறதில்லை, சரியா? இந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ஏம் என்ற ஏம், இஸ் என்ற எஸ், ஆண்டா போடுறது. அடுத்த மூணாவது என்ன போடுவோம்? கோயிங் டு போடுவோம். நாலாவது verb பண்ண போடுவோம். அஞ்சாவது அந்த verb-க்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை போடுவோம். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நிறைய டவுட் ஒன்று வரும். இந்த ஏமிஸா எங்க பயன்படுத்துற அப்படின்ற டவுட் ஒன்று வருதா இல்லையா? ஓகே, இந்த ஏமிஸா சொல்லுவாங்க பீவப். பீவப் பற்றி நான் தனி வீடியோ உங்களுக்கு தருகின்றேன். இப்போ இதை கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க, சரி அப்படி? ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஐ வந்த புள்ளியில் ஐ வார இடத்துல ஏம் வருவார். ஏம் எதுக்கு வருவார்? ஐக்கு மட்டும்தான் ஏம் வருவார். கிளியரா? ஐயண்டா நான், ஏம் இருக்கிறேன், ஆயாம் நான் இருக்கிறேன். அப்போ ஐக்கு மட்டும்தான் ஏம் வருவார். கிளியரா? இந்த எஸ் எங்க வருவார்னா ஹீக்கு வருவாரு, சிக்கு வருவாரு, அடுத்த இட்டுக்கு வருவாரு, அடுத்த சிங்குலர் நேம். சிங்குலர் நேம் என்ன பிள்ளைகள்? ஒருமை பெயர். உதாரணம் மை ஃபாதர். மை ஃபாதர் என்பது ஒருமை தானே? எஸ். மை மதர். மை மதர் என்பது ஒருமை தானே? மை சிஸ்டர், மை ஃப்ரெண்ட், த டேபிள், த பேட். இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்ல பிள்ளைகள். அப்போ இந்த ஒருமை சின்ன பெயர்களுக்கு அடுத்த ஹி, அவன், சி, அவள், இட், அது ஒருமை பெயர், சிங்குலர் நேம். கிளியரா? இவ்வளவுத்துக்கும் என்ன வருவாங்கன்னு சொன்னா இஸ் வருவாங்க. என்ன வருவாங்க? இஸ் வரும். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இந்த ஆ யாருக்கு வருவாண்டா? யூக்கு, அடுத்த வீக்கி, அடுத்த தேக்கி, அடுத்த புளுரல் நேம். புளுரல் நேம் என்ன பிள்ளைகள்? பன்மை பெயர்கள். இப்போ மை பேரண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் என்ன?
என்னுடைய பெற்றோர்கள். அப்போ பன்மை தானே. மை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள். ஐ அண்ட் யூ நானும் நீயும். ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து பன்மைகள். ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்தும் என்ன பன்மைகள். ஐ அண்ட் யூ நானும் நீயும். கிளியரா பிள்ளைகள். மை டீச்சர்ஸ் என்னுடைய ஆசிரியர்கள். கிளியரா. மை டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் என்ன வைத்தியர்கள். எப்படி சொல்லுது. யூ என்ன நீ அல்லது நீங்கள். வி நாங்கள். தே அவர்கள். புல்லுன்னு பன்மை பெயர்கள். இவ்வளவுக்கு என்ன வரும் பிள்ளைகள். அவர். கிளியரா. நோட் பண்ணி எடுங்க. அப்போ டக்கு டக்குற நோட் பண்ணி எடுங்க. அப்போ ஏன்னா நான் டக்கு டக்குனா அழிப்பேன். கிளியரா பிள்ளைகள். ஓகே. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன் வந்து எதுக்கு வரும். ஐக்கு மட்டும்தான் ஏன் வரும். எஸ் எதுக்கு வரும். ஹீக்கு வருவாரு. அடுத்தது வந்து சிக்கு வருவாரு. அடுத்தது சி என்பது அவள். இட்டுக்கு வருவாரு. இட்டுன்னா அது சிங்குலர் நேம் ஒருமை பெயருக்கு வருவாரு. அடுத்து யூ வந்து இந்த ஆ எதுக்கு வருவாரு. யூக்கு வருவாரு. அடுத்து பிக்கு வருவாரு. அடுத்து தேக்கு வருவாரு. அடுத்து புளூரல் நேம் பன்மை பெயருக்கு வருவாரு. கிளியரா பிள்ளையே. ஓகே. இப்போ நமக்கு தெரியும் ஏம் எங்க பயன்படுத்துற. இஸ் எங்க பயன்படுத்துற. ஆ எங்க பயன்படுத்துன்னு நமக்கு கிளியரா தெரியும். கிளியரா தெரியுமா. ஓகே. இப்போ நமக்கு தெரியும் பாருங்க. முதலாவது சப்ஜெக்ட் இப்படி. சப்ஜெக்ட் என்ன. ஐ ஹி சி இட் சிங்குலர் நேம். யூ வி தே புளூரல். இவ்வளவு வந்தா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன எழுவது ஒரு வசனத்துல ஆரம்பத்துல வராக்கள் சொல்ற சப்ஜெக்ட். அப்ப ஏம் யாருக்கு வருவார். ஐக்கு. இஸ் யார் வருவார். இந்த பாருங்க ஒருமை பெயர்களுக்கு. ஆ வந்து பன்மை பெயர்களுக்கு. மூணாவது என்ன பண்ணுவேன். கோயிங் டு போடுவீங்க. நாலாவது சாதாரண வெர்ப் வரும். சாதாரண நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற சாதாரண வெர்புகளை போடணும். அடுத்தது அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட். கிளியரா. உதாரணம் வந்து நான் போக போறேன். எங்க போக போறேன். கொழும்புக்கு போக போறேன். அப்போ பாருங்க போறதுக்குரிய ஆப்ஜெக்ட் வந்து என்ன சரி கொழும்பு. கிளியரா. ஓகே. இப்போ பாருங்க நான் போக போறேன் அல்லது நான் போக இருக்கிறேன். விளங்குதா. அப்போ பார்ப்போம். நான் போக போறேன். அதில் நான் வந்து என்ன சொல்லி இங்கிலீஷ்ல ஐ. அப்போ போட்டேன். ஐ வந்து என்ன வருவார். இப்போ சப்ஜெக்ட் போட்டுட்டேன். ஐ போட்டுட்டேன். ஐ வந்து என்ன வருவார். ஏம் வருவார். நல்லா பண்ணுங்க. அப்போ ஐ ஆம் போட்டீங்களா. அப்போ முதல்ல சப்ஜெக்ட் போடுங்க. ரெண்டாவது ஏம் இஸ் ஆல் என்ன போட்டாச்சு. மூணாவது என்ன போடணும். கோயிங் டு. முதல்ல என்ன போடணும். கோயிங் டு. கோயிங் டு போட்டாச்சு. மூணாவது கோயிங் டு போட்டாச்சு. அது போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற. கோ. போறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல கோ. அது வெர்ப் போட்டுட்டேன். கிளியரா பிள்ளையே. அப்ப பாருங்க. ஐ அம் கோயிங் டு கோ. நான் போக போறேன். ஐ அம் கோயிங் டு கோ. நான் போக போறேன். எங்க போறேன். அது நீங்க பொருத்தமான ஆப்ஜெக்ட் கூட. ஐ அம் கோயிங் டு கோ டு கொழும்பு. ஐ அம் கோயிங் டு கோ டு ஸ்கூல். ஐ அம் கோயிங் டு கோ டு மார்க்கெட். கிளியரா பிள்ளையே. அது நீங்க பொருத்தமான ஆப்ஜெக்டை நீங்க போடலாம். பாருங்க. நான் சாப்பிட போறேன். நான் என்ன சொல்றேன். நான் ஐ. ஐ வந்து என்ன வருவார். ஏம் வருவார். அப்ப ஐ ஆம். மூணாவது என்ன போடணும். கோயிங் டு போடுங்க. அப்ப ஐ ஆம் கோயிங் டு. நான் என்ன இருக்கிறேன். என்ன இருக்கிறேன். ஐ அம் கோயிங். சாப்பிடுறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல ஈட். பாருங்க. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற eat. I am going to eat. நான் சாப்பிட போறேன். I am going to eat. நான் சாப்பிட போறேன். அல்லது நான் சாப்பிட இருக்கிறேன். I am going to eat. நான் சாப்பிட போறேன். நான் தூங்க போறேன். எனக்கு டைம் இல்லை. நான் தூங்க போறேன். நாளைக்கு நம்ம பேசுவோம். அப்படி எல்லாம் நம்ம பேசுறோம்ல. அப்போ இப்போ டைம் இல்லை. நான் தூங்க போறேன். நாளைக்கு பேசுவோமா. இப்படி எல்லாம் பேசுறோம் இல்லையா. அவங்க தான் இங்க யூஸ் பண்றேன். நல்லா நான் தூங்க போறேன். என்ன சொல்ற. ஐ. ஐ வந்தா ஏம். அப்ப ஐ ஆம். மூணாவது என்ன போடணும். கோயிங் டு. ஐ ஆம் கோயிங் டு. ஐ தூங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல ஸ்லீப். என்ன சொல்ல ஸ்லீப். தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற ஸ்லீப். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். நான் தூங்க போறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். நான் தூங்க போறேன். கிளியரா பிள்ளையே. ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். நான் தூங்க போறேன். நான் விளையாட போறேன். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற எக்ஸலென்ட். என்ன சொல்ற
எக்ஸலண்ட்னு சொல்லல, எக்ஸலண்ட் சொன்னால் கொஞ்சம் பாராட்டுறேன் சரியா. ஓகே, விளையாடுறதுக்கு என்ன சொல்லணும் இங்கிலீஷில்? ப்ளே. என்னடா ப்ளே. அப்போ நான் விளையாட போகிறேன். I am சொல்லுங்க அப்பா. வெரி குட். I am going to play. I am going to play. நான் விளையாட போகிறேன். I am going to play. நான் விளையாட போகிறேன். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது நிச்சயமாக இதனூடாக நிறைய பயன்களை பெற்றுக்கொள்வாங்க. அதே நேரம் மாணவ மாணவிகள், என் அன்புக்குரிய மாணவ மாணவிகள், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நேரடி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக கற்க விரும்பினால் எமது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் 100% கற்றுக்கொள்ளலாம். மற்றும் தரம் 6 தொடக்கம் 11 வரையான அனைத்து மாணவ மாணவியர்களுமான ஆங்கில பாடங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரம் ஆன்லைன் ஆங்கில பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அல்லது கற்றுக்கொள்ள விரும்புகின்றலாயின் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களது பெயர் மற்றும் உங்களோட முகவரிகளை நீங்கள் தெரிவித்துக் கொள்வதனூடாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் இணைந்து கொள்ளலாம். எமது வாட்ஸ்அப் இலக்கம் அனைத்தும் உங்களோட யூடியூப் சேனலூடாக தரப்பட்டிக்கு. ஓகே, அதனூடாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ என்ன செய்யுங்க? நோட்ஸ் எல்லாம் எழுதுறீங்க, கோப்பில் எழுதுறீங்க, எழுதி எடுத்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப் கொண்டு வாங்க. 30 நாள் ஆகும்போது ஆங்கிலம் நீங்கள் 100% பேசுவீங்க. கிளியரா? ஓகே, அடுத்த பாருங்க. நான் எழுத போறேன். நான் எழுத போறேன். எப்படி சொல்ற? நான் எழுத போறேன். எப்படி சொல்ல பாருங்க. அப்போ எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? ரைட். என்ன சொல்ற? ரைட். அப்ப பாருங்க. I am going to write. I am going to write. நான் எழுத போறேன். I am going to write. நான் எழுத போறேன். I am going to write. நான் எழுத போறேன். என்னையா எழுத போறேன்? அடுத்தது ஆப்ஜெக்ட் போட்டு போ. கிளியரா அப்படியே? அடுத்தது நம்ம ஆப்ஜெக்ட் போட்டு போ. ஓகே, இப்போ நோட் பண்ணுங்க. அப்போ நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் போட்டு போமா. சரி, இப்போ காணுங்க. அப்போ I am going to go. நான் போக போறேன். எங்க போக போறேன்? சொல்லுங்க அப்பா. I am going to go to school. சரி, to school. I am going to go to school. I am going to go to school. நான் ஸ்கூலுக்கு போக போறேன். பாருங்க, I am going to go to school. To school என்ன? பாடசாலைக்கு. இப்ப சொல்லுங்க, சந்தைக்கு போக போறேன். என்ன டூட கருத்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். டூ என்ன அர்த்தம்? இக்கு. டூ என்ன அர்த்தம்? இக்கு. அப்ப பாருங்க, டூ என்ன இக்கு. டு ஸ்கூல் சந்தைக்கு. டு மார்க்கெட் சந்தை. சாரி, டு ஸ்கூல் என்றா பாடசாலைக்கு. டு மார்க்கெட் சந்தைக்கு. என்ன அடுத்து என்ன சொல்லலாம்? வகுப்புக்கு. டு கிளாஸ் வகுப்புக்கு. அப்ப பாருங்க, I am going to go. I am going to go to school. நான் பாடசாலைக்கு போக போறேன். நான் பாடசாலைக்கு போக போறேன். I am going to go to school. நான் பாடசாலைக்கு போக போறேன். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, நான் சாப்பிட போறேன். நான் சாப்பிட போறேன். எப்படி என்னத்தை சாப்பிட போறீங்க? நான் சாப்பிட போறேன். என்ன சாப்பிட போறீங்க? அதுதான் ஆப்ஜெக்ட். பாருங்க, I am going to eat rice. I am going to eat rice. நான் சோறு சாப்பிட போறேன். கிளியரா? நான் ரொட்டி சாப்பிட போறேன். எப்படி சொல்ல? I am going to eat ரொட்டி. நான் பால் சாப்பிட போறேன். I am going to eat bread. நான் தேங்காய் சாப்பிட போறேன். எப்படி சொல்ல? I am going to eat coconut. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பாருங்க. அப்போ I am going to eat
rice. நான் சோறு சாப்பிட போறேன். நான் தூங்க போறேன். எங்க தூங்க போறீங்க? என்ற வீட்டு. அப்ப I'm going to sleep at my home. I'm going to sleep at my home. அங்க ஹோம் என்பது ஒரு இடப்பொருள், நிரந்தரமான இடப்பொருள் நம்ம ஏற்றுப்போம். என் வீட்டில் நான் தூங்க போறேன். பாருங்க, I'm going to sleep at my home. நான் இந்த வீட்டில் தூங்குறேன். நான் விளையாட போறேன். எங்க விளையாட போறீங்க? விளையாட்டு மைதானத்துக்குள். அப்ப உள் என்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற? ஆங்கிலத்தில் in. என்ன சொல்ற? in. அப்ப I am going to play in the playground. I am going to play in the playground. நான் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாட போறேன். Clear பிள்ளைகள்? I am going to play in the playground. நான் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாட போறேன். Clear அப்படி? இப்ப சொல்லுங்க, நான் தோட்டத்துக்குள்ள விளையாட போறேன். எப்படி சொல்லுங்க? I am going to play in the garden. நான் அந்த வீட்டுக்குள்ள விளையாட போறேன். அந்த ரூமுக்குள்ள விளையாட போறேன். எப்படி சொல்ற? I am going to play in the room. நான் அந்த வகுப்புக்குள்ள விளையாட போறேன். I am going to play in the class. கிளியரா பிள்ளையே? நான் இப்ப பார்க் கொண்டுக்குள்ள விளையாட போறேன். எப்படி சொல்ல? I am going to play in the park. கிளியரா பிள்ளையே? ஓகே. நான் எழுத போறேன். என்ன எழுத போறேன்? லெட்டர் எழுத போறீங்களா? எக்ஸாம் எழுத போறீங்களா? பரீட்சை எழுத போறீங்களா? அப்ப நம்ம I am going to write letter. நான் கடிதம் எழுத போறேன். I am going to write letter. நான் கடிதம் எழுத போறேன். இப்போ சொல்லுங்க அப்பா, நான் எக்ஸாம் எழுத போறேன். எப்படி சொல்லலாம்? I am going to write exam. கிளியரா? கிளியர்லையா? கிளியர். ஓகே. இன்னும் 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் புள்ளியே. ஓகே, கவனிங்க. இப்ப பார்ப்போமா? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் டிவி பார்க்க போறேன். எப்படி சொல்ற? நான் டிவி பார்க்க போறேன். இப்ப நான் என்று நானே வச்சு எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நான் தேவையில்லை. அவன் பாப்போம்பாமே. அவன் டிவி பார்க்க போறான். எப்படி சொல்ற? அவன் டிவி பார்க்க போறான். எப்படி சொல்லுங்க அப்பா? அவனுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? he வந்து என்ன வருவார்? is வருவார். he is going to watch என்ன பார்க்கிறேன். watch TV. பாருங்க, முதலாவது he போடிய சப்ஜெக்ட் படியன், அதுக்கு பொறுத்தவரை is போடியன், மூணாவது going to படியன், அடுத்து verb and watch படியன், அடுத்து object T. அப்ப பாருங்க, he is going to watch TV. அவன் டிவி பார்க்க போறான். அவன் ஓட போறான். எப்படி சொல்றோம்? he is going to run. he is going to run. அவன் ஓட போறான். யாருடன்? ஒன்னுடன் ஓட போறான். அவளுடன் ஓட போறான். அப்படி சொல்ற அவள் உடன். உடனுக்கு என்ன சொல்ற? with her. அவளுடன். with her. பாருங்க, he is going to run with her. அவன் அவளுடன் ஓட போறான். எனக்கு தெரியாப்பா. சரியா? he is going to run with her. அவன் அவளுடன் ஓட போறான். நீ இப்போதான் சொல்ற, நாங்கள் என்ன சொல்லலாம்? வேற ஒன்று சொல்லுங்கப்பா. நாங்கள் விளையாட போறோம். எப்படி சொல்லுவோம்? நாங்கள் விளையாட போறோம். நாங்கள் என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? we வந்து என்ன வருவார்? அப்ப we are going to play. we are going to play. நாங்க விளையாட போறோம். எங்க விளையாட போறீங்க? தோட்டத்துக்குள்ள விளையாட போறோம். அப்ப என்ன சொல்ற? in the park. என்ன பார்க்கன்னா பார்க்னு சொல்லலாம், அது கார்டன்னு சொல்லலாம். அப்ப we are going to
ப்ளே இன் த பார்க். நாங்கள் பார்க்குள்ளே விளையாட போகிறோம். கிளியரா பிள்ளையே? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம். இப்போ சின்ன பிள்ளை வந்து சொல்லுது, நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம். நாங்கள் பீச்சுக்கு இன்றைக்கி போகிறோம். எப்படி சொல்கிற? நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம் சொல்கிறோம் இல்லையா? ஈவினிங் ஆனால் சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம். இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போக இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போக இருக்கிறோம். எப்படி சொல்லலாம் சொல்லுங்க அப்போ? எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். எப்படி சொல்கிற? நாங்கள் என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில்? பி வந்து என்ன வருவா? ஆ. அப்போ we are going to. We are going to go. என்ன நாங்கள் போக போகிறோம். எங்கே போகிறோம்? To beach. To beach. To beach. பாருங்க, we are going to go to beach in today evening. Today evening. பாருங்க அப்போ we are going to go to beach today evening. நாங்கள் இன்றைக்கு மாலை பீச்சுக்கு போக இருக்கிறோம். கிளியரா? இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்போ, நான் எங்கட அப்பா நான் இப்போ எங்கட அப்பா நாளை எங்க பொத்துவிலுக்கு போக இருக்கிறார். எங்கட அப்பா நாளை பொத்துவிலுக்கு போக இருக்கிறார். எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க அப்போ? எங்கட அப்பா நாளை பொத்துவிலுக்கு போக இருக்கிறார். சொல்லுங்க பிள்ளைகள். வெரி குட், எக்ஸலண்ட். எப்படி சொல்ல? எங்கட அப்பா என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? மை ஃபாதர். மை ஃபாதர் என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை. அப்போ ஒருமை வந்து என்ன வருவார்? இஸ் வருவார். மை ஃபாதர் இஸ் கோயிங் டு. மை ஃபாதர் இஸ் கோயிங் டு கோ. எங்கட அப்பா போக இருக்கிறார். எங்க போயிருக்கார்? பொத்துவிலுக்கு. கோயிங் டு பொத்துவில். பாருங்க, மை ஃபாதர் இஸ் கோயிங் டு கோ டு பொத்துவில். எங்கட அப்பா பொத்துவிலுக்கு போக இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் கோயிங் டு கோ டு பொத்துவில். எப்போ போறா? டுமாரோ. பாருங்க, my father is going to go to பொத்துவில் tomorrow. எங்கட அப்பா நாளைக்கு பொத்துவிலுக்கு போக இருக்கிறார். கிளியரா பிள்ளையே? ஓகே, இன்றைக்கு நம்ம படித்த விஷயத்தை பாருங்க. முதலாவது, நான் போக இருக்கிறேன், நான் சாப்பிட இருக்கிறேன், நான் தூங்க இருக்கிறேன். இவ்வாறான விடயங்களை சுட்டி காட்டுவதற்கு ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது என்று சம்பந்தமாக தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கு முதல்ல சப்ஜெக்ட் போடுங்க. ரெண்டாவது ஏம் இஸ் போடுங்க. ஏம் எங்கே பயன்படுத்தணும், இஸ் எங்கே பயன்படுத்தணும், ஆர் எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது மூணாவது கோயிங் டு போடுங்க. நாலாவது வேப்பான், சாதாரண வேப்பானை போடுங்க. அடுத்தது அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை போடுங்க. கிளியரா பிள்ளைகள்? இவ்வாறான சென்டென்ஸுகளை நீங்கள் எழுதி உங்களோட வாழ்க்கையில் நிறைய நோட்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் எழுதுங்க. நிறைய எழுதுங்க. நிறைய எழுதி நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு வரும்போது நிச்சயமாக 100% நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்கள் என்பதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்றைக்கு படிப்பிச்ச விடயம் வந்து உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் 100% நம்புகின்றேன். ஓகே, உங்களுக்கு ரெண்டு கேள்வி நான் தந்துட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, முதலாவது, என்னுடைய அம்மா வெளிநாடு செல்ல இருக்கிறார். அல்ல, என்னுடைய அம்மா வெளிநாட்டுக்கு போக போகிறார். கொண்டு நல்ல, என்னுடைய அம்மா வெளிநாட்டுக்கு போக போகிறார். ரெண்டாவது, நான் மரக்கறி வாங்க போகிறேன். மரக்கறி என்ன? எங்களோட அம்மா வெளிநாட்டுக்கு போக போகிறார். ரெண்டாவது, நான் மரக்கறி வாங்க போகிறேன். கிளியரா? ஓகே, இந்த ரெண்டு கேள்வியும் வந்து செய்து கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்குரிய ஒரு மோட்டிவேட்டை தந்து நீங்கள் உதவி மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. ஆன்லைன் கிளாஸில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற மாணவியர் கட்டாயம் இணைந்து கொள்ளுங்களாம். ஓகே, இத்துடன் என்னுடைய வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். ஓகே, இது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.